ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே நைட்க்கான வீடியோ தான். இப்போ நைட்டு டைம் ரொட்டீன் வந்து வீடியோ போட்டது இல்லை. சரி, அதான் இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு ஏதாவது டின்னர் முடிச்சுட்டு என்ன குட்டி குட்டி இருக்கிற வேலை மட்டும் முடிச்சுட்டு போய் படுக்கிற டைம் தான். ஸோ இப்போ வந்து இது நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு வந்து எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணிடுவேன் வியாழக்கிழமையில். ஆனால் இப்போ வந்து வீடு கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது, எதுவுமே எடுத்து வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஃபுல் டீப் க்ளீன்லாம் பண்ணிட்டேன் இந்த மந்தில். ஸோ அதனால் எதுவும் பெருசாக வேலை இல்லை. வேறு கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு கேஸ் மேலே மட்டும், ஏன்னா அது வந்து எண்ணெய் பிசுக்கு எப்போவுமே வரதான் செய்யுது. அதனால் அதை மட்டும் வந்து கொஞ்சம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அதை க்ளீன் பண்ணதும் அதுக்கப்புறம் நாளைக்கு பொங்கல் தான் செய்யலான்னு இருக்கேன் காலையிலக்கு. அதனால் பொங்கல் அரிசி பச்சை அரிசி ஊற போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நைட்டே கொஞ்சம் இது ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லை. இருந்தாலும் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து ஊற போட்டோன்னாக்கா அதுக்கு டைம் கொஞ்சம் செட் ஆகாது. அப்புறம் நாளைக்கு கிளாஸ் இருந்தாக்கா அவர் சீக்கிரம் போகணும் அர்ஜென்ட்டுன்னுவாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ஹரிபரியாக பண்ணுறதுக்கு நைட்டே கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா காலையில் எழுந்து செய்யறதுக்கும் நமக்கும் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் எனக்கு வந்து எப்போவுமே ஒரு வேலையை வந்து ரொம்ப டென்ஷனோடு பண்ண எனக்கு அந்த வேலையே ஓடாது. எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு தெரியல. அது வந்து அந்த அந்த வேலையில் ஏதாச்சும் ஒன்று சொதப்பிடுவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இது சமையல் வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் பாட்டு கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சேன்னா தான் எனக்கு வந்து அந்த வேலை கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில் மாதிரி தெரியும். இல்லை அறக்க பறக்க செஞ்சேன்னா அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வரும். அதனால் என் மைண்டும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அன்றைக்கி டேவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக போகிற மாதிரி இருக்கும். மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது. சரி, நம்ம ரிலாக்ஸாக செய்யணும். என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கிறது இந்த வேலைங்க தான். ஸோ நம்ம டெய்லி ரொட்டீனாக பார்க்குற வேலை தான். சரி, அதை எதுக்கு நம்ம டென்ஷனோடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, மைண்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கி நாளே ரொம்ப நல்லாவும் போகும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். நான் ஒரு 2 நாள் கூட நான் செஞ்சேன் இந்த மாதிரி டைம் வச்சு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அப்போ தான் இன்னொரு வேலைன்னு இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் இது செட் ஆகலை. சரி, நம்ம ஸ்லோ மார்னிங்கே ஓகே தான்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டுவேன். இது வந்து மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. நான் அதை வந்து வீடியோ போடலை. இந்த மாதிரி வந்து எங்களதில் வந்து இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெடித்து அப்படியே பக்கத்தில் இந்த மிக்ஸியும் வந்து இதுவாகிடுச்சு. இப்போ தான் வாங்கினது, வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அது வந்து வெடிச்சிச்சு. ஸோ அது ஞாபகம் இல்லாமல் உளுந்து ஊற போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான்